ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஐஃபோனில் செல்ஃபீஸ் கண்டிப்பாக எடுப்போம். ஸோ இப்படி செல்ஃபி எடுக்கிறப்ப நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான், சில பேரோட மொபைலில் இது செல்ஃபி மிரரில் எடுக்கிற மாதிரி, அதாவது மிரரில் நம்ம காட்டுற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ சேஞ்ச் ஆகி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மிரர் ஆகிற அந்த இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான செட்டிங்ஸை எப்படி கேமராவில் சரியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது செல்ஃபி எடுக்கிறவங்க தான் நிறையா பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த இஷ்யூ வராது. ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி மிரர் மாதிரி சேஞ்ச் ஆகிற அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணால் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள், கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம் மிரர் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்கும் ஆச்சுன்னா கண்டிப்பாக டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை டேர்ன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா செல்ஃபி எடுப்பீங்களா இருந்துச்சுன்னா, அந்த கண்ணாடி மாதிரி, அதாவது மிரரில் இருக்க மாதிரி ஷோ ஆகிறது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களால் மிரரில் இருக்காத மாதிரி அழகாகவே செல்ஃபியை ஒரு பக்கமாக எடுத்துக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.